இணைந்திருக்கிறோம் மக்களே. வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியூடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதிக்குள்ளே நுழைந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் என்ன கதைக்க போகிறோம் என்பதற்கு முதலாக நேற்றைய தினம் எல்லாருமே கார்த்திகை விளக்கீடுகளை சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். மழைக்கு மத்தியிலும் பல இடங்களிலே விளக்கீட்டை நாங்கள் சிறப்பாக முன்னெடுத்திருந்தோம். எனவே இந்த கார்த்திகை விளக்கீடு என்பது தமிழர்களுடைய வாழ்வியலிலே இன்றியமையாத ஒன்று. அதற்கு பின்னால் பல விஞ்ஞான காரணங்கள் இருந்தாலும் அது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த கார்த்திகை விளக்கீடு எதற்காக கொண்டு வரப்பட்டதனால் அதற்கு ஆன்மீக ரீதியாக பல காரணங்கள் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் விஞ்ஞான ரீதியாக எதை வைத்திருந்தார்கள் என்றால், இந்த கார்த்திகை மார்கழி மாதங்களிலே மழை அதிகமாக இருக்கும் பொழுது சூழலிலே ஈரப்பதன் அதிகமாக இருக்கும். ஈரப்பதன் அதிகமாக இருக்கும் பொழுது உங்களுடைய வெப்பநிலை குறைவாக இருக்கும். இந்த காலங்களிலே கிருமிகள் அதிக அளவில் பெருகி சூழலிலே நடமாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அண்மையிலே எலிக்காய்ச்சல் என்று கூட பார்த்து கொண்டு இப்படி இருக்கும் பொழுது இந்த நாங்கள் விளக்குகளை ஏற்றும் பொழுது, தீபங்களை ஏற்றும் பொழுது, இந்த சொக்கப்பானைகளை எரித்து பெருமளவிலே வெப்பத்தை உருவாக்கும் பொழுது அந்த சூழலில் இருக்கும் வெப்பநிலை காரணமாக சூழலிலே காற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள், அந்த என்வாயன்மெண்ட், அந்த சூழலில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் அந்த வெப்பத்திலே அழிந்து போய்விடும். இதனால் தான் கார்த்திகை விளக்கீடு ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை வருகிறது. அந்த மாதங்களெல்லாம் கார்த்திகை விளக்கீடு வைக்காமல் எங்களுடைய முப்பாட்டர்கள் எதற்காக கொண்டு வந்து இந்த மார்கழி கார்த்திகை மாதங்களுக்குள் கொண்டு வந்து அதை வைத்தார்கள் என்றால் இந்த ஒரு விஞ்ஞான காரணத்தை அவர்கள் பின்னால் வைத்திருக்கிறார். சாமி என்று சயின்ஸை வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது எல்லாருமே கார்த்திகை விளக்கீட்டை சிறப்பாக நேற்றைய தினத்திலே முன்னெடுத்திருந்தோம். தயவு செய்து இந்த வாழைக்குத்தியில வீட்டுக்கு முன்னால் நட்டு விளக்கு கொளுத்தினார்கள் அதை புதிய முறையிலே அகற்றி விடுங்கள். அதை தூக்கி ரோட்டுற போடுறது, அது இப்போ மழை காலத்தில் அள்ளுப்படாமல் கிடக்கிறது, இனி வெள்ளத்தோட மிதந்து கொண்டு போகிறது, பல பிரச்சனை பல இடங்கள் போய் அடைக்கப்படுறது இருக்கு. அதை தாண்டி கொளுத்தின சுட்டி எல்லாத்தையும் தயவு செய்து வீட்டுக்குள்ளேயே எடுத்து விடுங்கள். ஏனென்றால் அதுக்குள்ள நீர் தங்கி நுழம்புகள் பெறுவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. இல்லாட்டி ரோட்டால் வரக்கூடியங்கிறத விட திரும்புவாங்க. அப்படி இருக்கும்போது திருடி கொண்டு போறதுக்கும் இருக்கிறது. அப்ப திருடி கொண்டு போனாலும் பரவாயில்ல, அதுக்கு தண்ணி தேங்க விடாங்க என்பதையும் குறிப்பிடுவோம். எனவே தயவு செய்து சிறப்பாக விளக்கு ஏற்றி முடித்த நீங்கள் போட்டோலாம் எடுத்து கார்த்திகை தீபம் என்று பெண்கள் பலர் ஒளிகளோடு போட்டோக்கள் போட்டிருந்தார்கள். கையில் தீபம் ஏற்றி வந்தீங்கெல்லாம் போட்டிருந்தார்கள். பார்த்து ரசித்து விட்டோம். இனி அந்த வேலைகள் அந்த இடங்களை துப்புரவு செய்து மாற்றிக்கொள்வோம் என்பதையும் கேட்டுக்கொள்கிறோம் நிகழ்ச்சியோட. இன்றைக்கு நாங்கள் என்ன கதைக்க போறோம்னா, இன்றைக்கு எல்லாருக்குமே விருப்பமான ஒன்றை பற்றி தான் கதைக்க போறோம். என்னென்னா, எல்லாருக்குமே இப்போ எல்லாம் களைப்பு வருது, ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும் தான் எல்லாருமே யோசிக்கும். அல்லது வீட்டை போனோன்னா டீ காணித்தான் முதல் வீட்டை போகும். அல்லது ஒப்பிசரையும் இந்த டீ டைம் எப்போ வரும் என்று வெயிட் பண்ணி கொண்டிருப்போம். டீ குடிச்ச பிறகு பின்னேரம் டீ டைம் எப்போ வரும் என்று வெயிட் பண்ணி கொண்டிருப்போம். அப்ப நீங்க டீ காண்டி தான் வீட்டை போறீங்களா இல்லாட்டி வீட்டை போக மாட்டீங்களா? வீட்டை போவோம். நாங்கள் போனோன்னு டீ காண்டி போவோம். அப்ப டீயை குடிச்ச பிறகுதான் அந்த டீயை குடிச்சா தான் உடம்பு ஒரு மாதிரி இருக்கும். ஏன் இன்றைக்கு நாங்கள் டீயை பற்றி கதைக்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு நாடுகள்லையும் இந்த தேநீர் தினம் என்பது அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய முதலாளி அந்த டீ கம்பெனிகளுடைய அதனுடைய விருப்பு வெறுப்புகள் அடிப்படையாக அமையும். இன்றைக்கு உலக தேநீர் தினமாக காணப்படுது. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு இந்த தேநீர் டீயை பற்றி தான் நாங்கள் கதைக்க போகிறோம். ஏனென்றால் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் இந்த போதைக்கு அடிமையானவர்களை விட டீக்கு அடிமையானவர்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்காங்க என்று பார்க்க தெரிகிறது. ஏனென்றால் இன்றைக்கு பலரும் நாங்கள் டீ டோட்டலர்ஸ் தான் சொல்லுகிறோம். என்றால் நாங்கள் வேற ஒன்றும் குடிப்பதில்லை, தேநீர் மட்டும்தான் குடிக்கிறோம் என்று மார்த்தட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு காலத்திலே குடிப்பவர்கள் எல்லாம் பெருமையாக மார்த்தட்டி கொண்டார்கள். இன்றைக்கு டீ குடிப்பவர்கள் குடிகாரர்களாக மாறிவிட்டார்கள் என்ற அளவுக்கு இந்த டீயினுடைய மகிமை உலகத்திலே மாறிக்கொண்டிருக்கும் போது இலங்கை நாட்டிலே நாங்கள் இந்த தேநீரை பற்றி பேசித்தான் ஆகும். ஏனென்றால் உலக சந்தைகளிலேயே அதிக தரம் வாய்ந்த அதிக அளவு பெறுமதி மிக்க தேயிலையை உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக இலங்கை நாடு இருந்து கொண்டிருக்கிறது. அது அப்படித்தான் இருந்தாலும் இந்தியாவில் நாங்கள் பாவிக்கக்கூடிய தேநீர் தேயிலாம் உலகத்திலே யாரும் பாவிக்காத தேநீர் டஸ்ட்டுகளைத்தான் கழிவுகளைத்தான் நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு அவ்வளவு பெருந்தன்மை எங்களோட நாட்டு மக்களுக்கு என்னன்னு சொன்னா, நாங்கள் தரமானதை எல்லாம் உங்களுக்கு தந்து கொண்டு நாங்கள் டஸ்ட்டை பாவிக்கிறோம் அப்படின்னு அவ்வளவு பெருந்தன்மையான மக்கள். ஒரு இடத்துலையுமே தரமானதை கொடுக்குறீங்களே இல்லையா தான் பிரச்சனை. பாராளுமன்றத்துக்கும் தரமானதுகளை அனுப்புறீங்க இல்லை என்றுதான் மக்களுடைய கவலையாக இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுதும் இன்றைக்கு இந்த இலங்கையிலே தேநீரை பற்றி கதைக்கும் பொழுது எங்களுடைய தேநீர் உலக சந்தையிலே இலங்கை தேநீர் என்று அது ஒரு எங்களுடைய பிராண்ட்ஸுக்கே அது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்கிறது. வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு போகும்பொழுது தேநீர் பேக்கெட்டுகளை தான் வாங்கி கொண்டு போவார்கள். இங்கிருந்து யாரும் சென்றாலும் தேநீர்களை கேட்டு வாங்குறாங்க பொழுதும் இலங்கை தேநீருக்கு உலக தரத்திலே ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது இலங்கையர்கள் தேநீரை பற்றி இன்றைக்கு கதைத்து தான் ஆக வேண்டும். அதை தாண்டி இலங்கை இன்றைக்கு தேநீர் தினத்தில் நாங்கள் இன்னொரு விடயத்தையும் தொட்டாக வேண்டும். இந்த தேயிலை உற்பத்தி செய்து தேயிலை தோட்டங்களுக்குள் வாழக்கூடிய மலையக மக்களையும் பற்றி கதைத்து ஆகும். இந்த விடயங்களுக்கு வருவதற்கு முதல் இந்த தேநீரை பற்றி பார்த்து விட்டு வருவோம். இன்றைக்கு இந்த சமூகத்தில் இளைஞர்கள் மத்தியிலே அது ஒரு பெரிய பொருளாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த நாங்கள் உலகத்திலே ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஒர்க் ப்ரெஷர்லாம் மூடிக்கொண்டிருக்கும் பொழுதும் இந்த வேற எந்த போதை பழக்கங்கள் வேறு எந்த அடிமையாகவும் இல்லாதவர்களுக்கு இந்த தேநீர் என்பது அதிலிருந்து அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய உற்சாக பானமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் பல இளைஞர்கள் எந்த கடைகளிலே அதிகம் ஒன்று கூடுவார்கள் என்றால் தேநீர் கடைகளெல்லாம் ஒன்று கூடுவார்கள். தேநீர் கடைகள்லாம் பல நட்பு வட்டாரங்கள் உருவாகிறது. ஒபிஸ்ல கிடைக்கக்கூடிய அந்த டைமரை டீ குடிச்சிட்டு போறார்கள், பின்னரம் வேலை முடிஞ்சு போய்க்கு டீ குடிச்சிட்டு போறார்கள் என்று இன்றைக்கு ஒரு பெரிய அளவிலே எங்களை நாங்களே
இந்த தேநீருக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த தேநீர் வந்து ஒரு அளவுக்கு எங்களுடைய உடம்பிலே உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஒரு அளவை தாண்டி இதை குடிக்கும் போது அது அடிக்ஷனாக, அது ஒரு அடிமைப்படுத்துவதாக மாறுகின்றது. அப்படி மாறும் பொழுதுதான் அது எங்களுடைய உடலிலே பல பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்கிறது. உதாரணமாக உங்களுடைய உடலிலே சோர்வு ஏற்படும் பொழுது, நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற இடத்திலே அல்லது படித்துக் கொண்டிருக்கும் பொழுது சோர்வு ஏற்படும் பொழுது நாங்கள் டீயை போய் குடிக்கிறோம். அந்த டீயில் இருக்கக்கூடிய சுகர் என்ன செய்யும்னா எங்களுடைய எனர்ஜியை கொடுக்கும். எனர்ஜியை கொடுக்க எங்களுக்கு அந்த சோர்வு நீங்க உற்சாகம் அடைவோம். உற்சாகம் அடைஞ்சோம்னா திருப்பி என்ன நடக்கும்னா, திருப்பி எங்கள் உடம்புற அந்த சுகர்ன்ற அளவு குறைஞ்சோம்னா திருப்பி சோர்வு வரும். திருப்பி சோர்வு வந்து நாங்கள் என்ன செய்வோம், வேறொரு போதைக்கும் அடிமையாளர்கள் என்ன செய்வோம்னா திருப்பி டீயை குடிப்போம். அப்படி குடிச்சு தான் ஒரு நாளைக்கு நாங்கள் இந்த டீக்கு அடிமையாபவர்களாக மாறிக்கொள்வோம். இது எப்படி இருந்தாலும் டீ என்பது வந்து அதில் டீயிலே பல வகைகள் இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் தேநீர் என்கிறோம், கோபி என்கிறோம், கிரீன் டீ என்கிறோம், ஒயிட் டீ என்கிறோம், பிளாக் டீ என்று பல டீகள் இருக்கு. அது தாண்டி இன்றைக்கு ரெஸ்டாரண்ட் இருக்கக்கூடியவங்க எல்லாம் புது புது டீகளை சொல்றாங்க. ஒவ்வொரு டீ, கேபிட்டல் டீ, சிமோல் டீ என்று புது டீகளை அறிமுகப்படுத்தி கொண்டு இருக்காங்க. இப்படி நாங்கள் டீயினுடைய விஞ்ஞான ரீதியான நன்மை தீமைகள் வருவதால் கார்த்திகாயன் கேட்போம். பெண்கள்லாம் இந்த டீ போடுவதில் வல்லுநர்கள் என்று பெருமைப்பட்டு கொண்டிருக்கார்கள். அவர்கிட்ட சொல்லுங்கள் கார்த்திகா. நான் இப்ப உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், எங்கட வீட்டுல நான் தான் நல்லா டீ போடுவேன் அப்படின்னு. இந்த டீ என்றதுக்கு பின்னால நிறைய வரலாறுகள் இருக்கிறது. உண்மையில் நாங்கள் காலமையில எழும்பினோன்னு டீ குடிச்சா தான் எங்களுடைய வேலைகள் எல்லாம் சரியா நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். எங்கட வீட்டுல பாட்டி என்ன சொல்லுவான்னு சொன்னா, உடம்பு ஒரு மெக்கானிசம் அப்படின்னு சொன்னா அதுக்கு டீ வந்து பெட்ரோல் மாதிரியா. அப்ப நாங்க டீயை குடிச்சாதான் அது சரியா இயங்கும் அப்படின்னு காலமையில நாங்கள் எப்பவுமே எப்படியும் ஒரு டீ ஒன்றை குடிச்சிருவோம். இப்படி இருக்கேக்குள்ள பெட்ரோல் செட் கிச்சன்ல இருந்து நாங்க டீ எடுத்து குடிச்சு அப்படியே எங்க நாளை கொண்டு போவோம். இப்படி இருக்கேக்குள்ள இந்த டீ என்று சொல்லக்குள்ள நாங்கள் பலதை பத்தி கழிச்சு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு டீ குடிச்சாதான் உண்மையிலே சரி வரும் அப்படின்னு. ஆனால் உண்மையில நாங்கள் எங்க டீ குடிச்சாலும் திருப்தி வருதோ இல்லையோ, வீட்டுல அம்மா போட்டு தர டீ குடிச்சா மட்டும் ஒரு திருப்தியும் உற்சாகமும் சேர்ந்து வரும். அதுவும் இந்த படிச்சு கொண்டு இருக்கேக்கல இல்ல எங்கட வேலைகளை எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கேக்கல எங்கட இடத்துக்கே வார டீ இன்னும் ஸ்பெஷலா இருக்கும். அதுலயும் சில பேர் எல்லாம் சொல்ல தேவையில்லை, பெட் காஃபி, பெட் டீ எல்லாம் குடிப்பார்கள். எழும்பி பிரஷ் பண்றதும் இல்லை, அப்படியே டீ குடிப்பார்கள். இப்படியும் பலர் இருக்கிறாங்க. பெரிய ஹை கிளாஸ்ல இருக்கிறார்கள். பெட் காஃபி எல்லாம் அவங்களுக்கு வந்து வரும். எங்களுக்கு பெட் காஃபி வரைக்கும் பேச்சு இங்க சூரியன் பல்ல அளிக்குது, இது இன்னும் படுத்து கிடக்கிற அந்த பேச்சுக்களோடு தான் எங்களுக்கு வரும், பயிற்சிகளோடு தான் எங்களுக்கு டீ வரும். இப்படி இருக்கீங்களா அந்த டீயை குடிச்சிட்டு காலமையில எங்கிற வேலைகளை எல்லாம் ஆரம்பிக்கிற பொழுது அந்த நாளும் ஒரு நல்ல நாளாகவும் ஆரோக்கியமானதா எல்லா நாளும் டீ குடிச்சுதான் தொடங்குறேன். ஆனா ஆரோக்கியமானதா இல்ல அப்படி. அப்ப இப்படி இருக்கேக்க டீ என்றது உண்மையில எங்களுடைய பிரதேசங்கள்ல இருக்கிறவர்களுக்கு மேலைத்திய கலாச்சாரங்கள்ல ஹாஃபி அப்படி என்ற ஒரு கலாச்சாரம் இருந்தாலுமே இப்ப அது எங்கட பிரதேசங்களுக்கும் வந்திருந்தாலுமே இந்த டீ என்றது எங்கட இடங்கள்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் கொரோனா காலங்கள்ல இந்த பால்மாக்கு தட்டுப்பாடு வரைக்குள்ள எல்லாம் எங்கட பிரதேச மக்கள் பட்ட பாடுகளை பார்க்கின்ற பொழுது எவ்வளவிற்கு ஒரு டீ அடிக்டடா இருக்கிறார்கள் அப்படின்றது தெரிய வருகிறது. அதையும் தாண்டி இந்த நாங்கள் பாட புத்தகங்கள்ல இந்த தேயிலைக்கு பின்னால இருக்கிற ஒரு கதையை படிச்சிருப்போம். ஒரு சீன அரசர் ஒரு மரத்துக்கு கீழே இருந்து தேநீர் குடிச்சு கொண்டு இருக்கிற போது அந்த இலை வந்து விழுந்து அவர் அதை இந்த இலை சுவையாக இருக்கிறதே அப்ப இது என்னன்னு ஆராய்ச்சி செய்கிற பொழுது அந்த கதையை படிச்சதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யறது, வீட்டுல இருக்கிற எல்லா இலையையும் பறிச்சு பாக்குறது, நாங்களும் தேயிலையை போல ஒரு இலையை கண்டுபிடிப்போமோ அப்படின்னு. ஆனா இன்றைக்கு அப்படி வந்துட்டு இன்றைக்கு தேயிலை இலையை தாண்டி தேநீருக்குள்ள எல்லா இலையும் போட்டு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. லெமன் டீ, டீ, அந்த டீ, உள்ளி டீ, இந்த டீ, இந்த டீன்னு வைக்கிறாங்க பேர். உண்மையா ஆனா உண்மையிலேயே இந்த டீக்குள்ள நாங்கள் ஒன்று ஏலக்காய் வறுத்து போட்டு அதை இடிச்சு அதை போட்டு குடிச்சா அல்லது இஞ்சி போட்டு குடிச்சாலும் ஆரோக்கியமானதா இருக்கும். அதிகம் சிலர் நாங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களை எல்லாம் பார்த்தோம்னா லேசா காய்ச்சல் அடிச்சாலோ அல்லது தடிமன் சளி அப்படி ஏதாவது இருந்தாலோ இந்த இஞ்சியை இடிச்சு போட்டுட்டு ஒரு பிளேன் டீ ஒன்று போட்டு குடிப்பார்கள். அவர்களுக்கு காய்ச்சலுக்கு மருந்தே அந்த இஞ்சி டீ தான். ஆனால் இதை நாங்கள் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இப்ப எலிக்காய்ச்சலுக்கும் அந்த வேலையை பார்க்க கூடாது. உங்களுக்கு உடல்நிலை ஒரு நாள் காய்ச்சல் ஆனாலும் வைத்தியசாலைக்கு போயிருங்க. தலைப்பு பகுதியில எங்களுடைய ஈழத்து குரலும் நானும் சொன்னாங்கள் அப்படி என்று போட்டு அந்த முயற்சிகள் எல்லாம் ஈடுபட வேண்டாம். அப்ப இப்படி இருக்கேக்குள்ள இந்த ஏலக்காய் போட்டு குடிக்கிறது அல்லாட்டி இஞ்சி போட்டு குடிக்கிறது சில பேர் டிமாண்ட் பண்ணி கூட கேட்பார்கள், எனக்கு இஞ்சி போட்டு தாங்கோ, எனக்கு ஏலக்காய் போட்டு தாங்கோ அப்படின்னு. அப்ப இப்படி இருக்கேக்குள்ள நாங்க தென்னிந்திய திரைப்படங்கள் எல்லாம் பார்க்கக்குள்ள ஸ்ட்ராங்கான டீ வேணுமா லைட்டான டீ வேணுமான்னு கேட்போம். அதுலயும் ஒரு வடிவேல் நகைச்சுவை எல்லாம் இருக்கிறது. எனக்கு போடுறேன்னா நான் கொஞ்சம் டேஸ்டா போட்டிருப்பேன், முதலே சொல்லியிருக்கலாம் தானே என்ற மாதிரி வீட்டுல நாங்கள் எங்களுக்கு போடைகளை இன்னும் கொஞ்சம் பால் மாவை கொஞ்சம் கூடவாகவும் சீனியை கொஞ்சம் கூடவாகவும் போட்டு ஏலக்காயில எல்லாம் கூடவா போட்டு வடிவா எங்களுக்குன்னா நாங்கள் போட்டு கொடுப்போம். வீட்டு ஆக்கள் வரைக்கும் அவையில கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு மாடல்ல டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதுலயும் துயரகரமான சம்பவங்கள் என்ன நடக்கும்னு சொன்னா, நாங்களே ஒரு டீ அடிக்டட். இப்ப எங்களுக்கு யார்கிட்ட விட்ட போனாலும் டீ தான் நாங்க வடிவா குடிப்போம்.
அதுலயும் சில விருந்தினர்கள் வீடுகளுக்கு போய்க்குள்ள மனக்கசப்பான விஷயம் என்ன இருக்குன்னு சொன்னா, அரைவாசி கப்புக்கு தான் டீ இருக்கும், மிச்சம் அரைவாசி கப்புக்கு டீ இந்த நுரை தான் இருக்கும். அப்ப அதே எங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கும். அப்ப நாங்கள் யாரும் உங்களோட வீட்ட வந்தா நீங்க அவங்களுக்கு முழு கப்புக்குள்ளேயும் டீய குடுங்க, நுரைய குடுக்காதீங்க அப்படின்றதும் நாங்க கேட்டுக்கொள்வோம். இப்படி இருக்கக்குள்ள உண்மையிலேயே உலகளாவிய ரீதியிலேயே இந்த தண்ணீர் எப்படி முக்கியமான ஒரு விஷயமா இருக்குதோ, அதே மாதிரி பொதுமக்களுடைய வாழ்க்கையில இந்த டீ என்ற ஒரு விஷயம் அடுத்தபடியாக பானங்கள்ல இந்த டீ அப்படி என்ற ஒரு விஷயமும் ஒரு தனி சிறப்பு வாய்ந்த ஒரு விடயமா இருக்குது. இப்படி இருக்கக்குள்ள குடியை கெடுக்கும் என்பார்கள். அந்த குடியை எல்லாம் விட்டுட்டு இந்த டீ, காஃபி போன்ற குடிநீர்களை குடித்தீர்கள் என்றால் நல்லா இருக்கும் அப்படின்றத நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். இப்படி இருக்கும்போது இந்த இது வந்து தேநீர் அதில் இருக்கக்கூடிய அந்த சில அமினோ அமிலங்கள் வந்து எங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய, உற்சாகம் அடையக்கூடிய, இன்றைக்கு எங்களுடைய உடலிலே குருதிச்சுற்றோட்டத்தை அதிகரிக்கக்கூடியது. அதாவது இந்த பிளேன் டீ இல்லாமல் இந்த கெச்சின் டெனின் எல்லாம் அதிக அளவில் இருக்கும். இதுகள் வந்து எங்களை உடனடியாக சுறுசுறுப்பாக மாற்றக்கூடிய. அதனால தான் இந்த யூனிவர்சிட்டியில இருந்து ஹாஸ்டல்ல இருந்து படிச்சாக்களுக்கு எல்லாம் இந்த பிளேன் டீனுடைய அருமை தெரியும். ஏனென்றா கண்டி என்று ஒரு 30 ரூபாய்க்கு டீ வாங்குறதுக்கு பஞ்சிப்பட்டு நாங்களே பிளேன் டீயை போட்டு குடிப்போம். அதுக்கு சில நேரம் ஒவ்வொரு தடவை ஒரு நாளைக்கு செட் பண்ணுவோம். இன்றைக்கு நீ தான் போடுவோம், ஒன்று சீனி போடாது, ஒன்று தேயிலை போடாது, ஒன்று ஆறுன தண்ணீர் வைக்கும், ஒன்று கப் கழுவாமையே பிளேன் டீ போட்டு தருமண்டு. அப்படி பல வகையான பிளேன் ரெஸ்டாரண்ட் நீங்க விதமா பிளேன் டீ அறிமுகப்படுத்தினாலும் நாங்கள் அறிமுகப்படுத்திக்கக்கூடிய பிளேன் டீல் அது வேற விதமா இருக்கு. வடிவேல் சொன்னது போல கப்பை கழுவிட்டு போட்டா அது ஸ்ட்ராங் டீ, கழுவாம போட்டா அது லைட் டீ என்ன மாதிரி நாங்களும் அப்படித்தான். 3 நாள் ஒரு கப்பை கழுவா வச்சு போட்டு அது ஸ்ட்ராங் பிளேன் டீ, உடனே கழுவிட்டு போட்டு அது லைட்டான பிளேன் டீ என்று. அது இந்த பிளேன் டீக்கும் பல்கலைக்கழக மாணவர்கள் இருக்கக்கூடிய தொடர் வேண்டாம். வாங்கி டீ போடுற அளவுக்கு எங்கள்கிட்ட பட்ஜெட் இல்லை. அதனாலேயே பிளேன் டீயோடு எங்களுடைய வாழ்க்கை கடந்து சென்றது. இதை தாண்டி நாங்கள் அதிகமாக இந்த டீயை உள்ளெடுக்கும் பொழுது வைத்தியர்கள் கூறுவது ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 தடவை டீ எடுங்கள், அது எங்கள் உடலை உற்சாகமாக வைத்துக் கொள்ளும். இதை தாண்டி அதிகமாக எடுக்கும் பொழுது எங்களுடைய உடம்பிலே சில பிரச்சனைகள் இது ஏற்படுது. அதிலே முதலாவது வந்து இந்த எதிரே இருக்கக்கூடிய டனின் என்றது வந்து அதிகமாக எங்களுடைய உடம்புல போகும்பொழுது அது வந்து விட்டமின் B1 டிஎபிசியன்சியை உருவாக்கும். அது என்னென்றால் விட்டமின் B1 எங்களுடைய உடம்பிலே குறைபாட்டை ஏற்படுத்தி விடுது. இந்த குறைபாடு காரணமாக பல பிரச்சனைகள் எங்களுக்கு ஏற்படுவதாக இருக்கும். எனவே அதிக அளவில் நீங்கள் டீயை குடிப்பவர்களாக இருந்தால், டீ பிரியர்களாக இருந்தால், டீ காதலர்களாக இருந்தால் இந்த பிரச்சனைகளை தடுத்துக் கொள்வதற்காக நீங்கள் இந்த B1 நிரப்பக்கூடிய உணவு பதார்த்தங்களை எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக இந்த உருளைக்கிழங்குகளை அதிக அளவில் சாப்பிடுவது, தோடம்பழம், லெமன் ஜூஸ் அதுகளை குடிப்பது, மற்ற தானியங்கள் அதிக அளவில் எடுப்பதன் மூலம் டீ குடிக்கிறார்கள். அப்படி தானியங்கள் கவுப்பி கடலை என்று சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனையை பற்றி நினைக்கவே தேவை, நீங்க எவ்வளவும் குடிக்கலாம். ஆகவே உண்மை. இப்ப அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுதானே. சில இடங்கள்ல எல்லாம் இந்த ஒபிசியல்ல டீ போட்டு அந்த டீ கப்பரை வருமானா சில பேர் இந்த ஒரு பிளாஸ்டிக் கொண்டு கொடுக்கும், இது ஒன்று வந்து எனக்கு டீ தாங்க. அப்படியாது இந்த சிலருக்கு இந்த போதைகள் பக்கம் செல்லாதவர்களுக்கு இது ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது உடனடியான ஊக்கமா எங்கள் உடம்புலேயே குருதிச்சுற்றோட்டத்தை அதிகரித்து இந்த டீ வந்து எங்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த உலக தேநீர் தினத்திலே நாங்கள் இன்னொரு விடயத்தையும் கூறிக்கொள்வோம். இலங்கையில் இருக்கக்கூடிய மலையக மக்கள் இதிலே பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மலையகம் பச்சை பசையில் இருந்தாலும் இந்த டீயை உற்பத்தி செய்து வரக்கூடியவர்களுக்கு இன்னும் சம்பள உயர்வு என்பது நிரந்தரமாக கிடைக்கவில்லை. அவர்களுக்கு நிரந்தர வீடு இல்லை, நிரந்தர உரிமைகள் பல மறுக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இலங்கையை சர்வதேசத்திலே தரப்படுத்தி இலங்கைக்கான ஏற்றுமதி மூலம் பல பொருளாதாரத்தை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களை இந்த மாற்றத்துக்கான அரசாங்கமாவது திரும்பி பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும், இந்த உலக தேநீர் தினத்திலே எல்லா பகுதிகளிலும் டீ குடிப்பவர்கள் அதை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மலைய உறவுகளையும் சிந்தித்து பாருங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். எல்லாரும் போய் வீட்டண்டைக்கு டீயை போட்டு குடியுங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் டீயோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் கரியரன் மற்றும் ஹாத்தியானி ராஜேஷ் கண்ணா. நன்றி நேயர்களே.